அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஆர்பியினுடைய லேட்டஸ்ட் ப்ரெஸ் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த டிஎன்டெட் 2025 எக்ஸாமுக்கான ஃபைனல் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் குவாலிஃபைட், யாரெல்லாம் நாட் குவாலிஃபைட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன மார்க்ஸ் எடுத்தாச்சுன்னா குவாலிஃபைடு அப்படிங்கிறதே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ தான் என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ இந்த லேட்டஸ்ட் ப்ரெஸ் நியூஸை பார்த்துடலாம். அதே போல் இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிக்கை நோட்டிஃபிகேஷன் 11/8/2025 இந்த டிஎன்டெட் எக்ஸாமுக்கான அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் வெளிவந்தது. அதுக்கப்புறமா இந்த எக்ஸாமுக்கான பேப்பர் 1 15/11/2025 நடத்தினாங்க. 16/11/2025 பேப்பர் 2 நடந்தது. அதுக்கப்புறமா டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் அதுக்கப்புறமா வெளியிட்டிருந்தாங்க. அதாவது 25/11/2025 டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வித் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரும் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த தற்காலிக விடைக்குறிப்பு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ இருக்கு இல்லையா, அதாவது இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கு 25/11/2025 to 3/12/2025 பிற்பகல் 5 மணி வரைக்கும் என்ன பண்ணலாம், இந்த அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லா அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரையும் வெரிஃபை பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் மூலமாக ஒரு ஃபைனல் ஆன்சர் கீ தயார் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஓஎம்ஆர் ஷீட் இருக்கு இல்லையா, கேண்டிடேட்ஸினுடைய ஓஎம்ஆர் ஷீட் எல்லாத்தையும் நல்ல எவால்வேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ தான் ஒரு லேட்டஸ்ட்டாக 28ஆம் தேதி என்ன வந்தது, இந்த ஒரு அரசாணை வெளிவந்தது. அதாவது இந்த பிசி முஸ்லீம், எம்பிசி இவங்க எல்லாருக்கும் 5% மார்க்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பு அரசாணை வந்து வெளிவந்திருந்தது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த பிசி முஸ்லீம், ஸோ இவங்க எல்லாருமே 75 மார்க்ஸ் எடுத்தாலே போதுமானது, அவங்க எடுத்தாலே அவங்க வந்துட்டு குவாலிஃபைடு. ஸோ அப்படிங்கிற ஒரு ஜிஓ வெளிவந்தது. ஜென்ரல் கேட்டகரிக்கு எந்த ஒரு சேஞ்சஸ் மேலே 90 மார்க்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறமா எஸ்சி, எஸ்டி இந்த கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா 15% வந்துட்டு அவங்களுக்கு வந்து மார்க்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு. அதாவது 60 மார்க்ஸ் எடுத்தாலே அவங்க வந்து இந்த டிஎன்டெட் எக்ஸாமில் குவாலிஃபைடு. சரிங்களா? அப்போ இசி, எம்பிசி, டிஎன்சி எல்லாருமே, பிடபிள்யூடி இவங்க எல்லாருமே 75 மார்க்ஸ் எடுத்தாலே குவாலிஃபைடு. அப்போ இந்த பேசிஸில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போது இந்த ஃபைனல் ரிசல்ட்ஸை வெளியிடுக்கிறாங்க. சரிங்களா? அதான் பார்த்தீங்கன்னா 28/1/2026 இந்த அரசாணை, சரிங்களா, அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறது. அப்போ இதன் கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஃபைனல் மாஸ்டர், இந்த ஃபைனல் ஆன்சர் கீ, அதாவது மாஸ்டர் கொஸ்டின் பேப்பரும் இங்கே வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், தேர்வர்களின் மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்படுகிறது இந்த விடை குறிப்புடன். அப்போது இதில் யாரெல்லாம் குவாலிஃபைடோ அவங்க எல்லாரும் இந்த 2ஆம் தேதி பிப்ரவரி 2ஆம் தேதி பிற்பகல் மதியத்திற்கு மேலே அவங்க இந்த சர்டிஃபிகேட்ஸை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சர்டிஃபிகேட்டை டிஆர்பி வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாமுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே உடனே வந்திருக்குது. அப்போது அடுத்ததான் யூஜிடிஆர்பி எக்ஸாம். இப்போ யூஜிடிஆர்பி எக்ஸாம் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த டிஎன்டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு அடுத்ததான் என்ன செய்யணும், யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதணும். ஸோ அப்போ எழுதும்போது தான் அதில் வந்துட்டு போஸ்டிங்குள்ளே போக முடியும். சரிங்களா? அப்போ இந்த யூஜிடிஆர்பி 2026 எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போது இந்த ஆன்லைன் கிளாஸஸில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? அப்போது உங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் கொஞ்சம் இந்த மாதிரி படிக்கும்போது உங்களை நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு 2 ஸ்டெப் நீங்கள் மேலே போகலாம். சரிங்களா? அப்போ போஸ்டிங் வாய்ப்பு உங்களுக்கு இன்னும் அதிகமாகும். பிஜிடிஆர்பியில் மார்க் இல்லை, அப்போ சிவி வரைக்கும் போனே முடியல அப்படின்னாச்சுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள், யூஜிடிஆர்பி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே ஒரே சிலபஸ் தான். அதனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதுவும் போல் யூஜிடிஆர்பியில் இந்த காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். பிஜிடிஆர்பியில் காம்படிஷன் அதிகமாக இருக்கும், இங்கே வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நல்ல வாய்ப்பு. இந்த டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க உடனடியாக இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்முடைய ஆன்லைன் கிளாஸஸ்லையும் நீங்கள்
ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேர் கடைசியில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க, நோ யூஸ். சரிங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்ன பண்ணிவிடுங்க, ஃபஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜாயின் பண்ணிவிடுங்க. அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேரவா வேண்டாமா யோசிச்சுட்டே இருப்பாங்க. சரிங்களா? சேர்ந்தாச்சுன்னா இவ்வளோ செலவாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டே இருப்பாங்க. ஒரே மூச்சாக நீங்கள் என்ன செய்யுங்க, படிங்க. சரிங்களா? படிக்கிறது என்றைக்குமே என்ன செய்யாது, கெட்டு போகாது. நல்ல விஷயத்துக்காக தான் நீங்கள் என்ன செய்றீங்க, செலவு பண்ணுறீங்க. சரிங்களா? உங்களுடைய நாலேஜ் வந்து கெயின் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? சும்மா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கெயின் ஆகும். இது வந்து என்ன இருக்கும், சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் டெய்லி என்ன பண்ணிகிட்டே இருப்பீங்க, படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதனால் இந்த ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டுங்க. இந்த ஆன்லைன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்துடும். அதுக்கப்புறமா இந்த வீடியோ கிளாஸஸ் வந்துடும். அதுக்கப்புறமா இந்த லைவ் கிளாஸஸ். சரிங்களா? இந்த 3மே உங்களுக்கு இதில் கிடச்சிரும். சரிங்களா? அப்போ இந்த எக்ஸாமுக்கு ஒரு நல்ல ப்ரிப்பரேஷனாக இருக்கும். உடனடியாக இந்த ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.